இது இந்த மாதிரி கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க, இப்படி ஒரு கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இவங்களுக்கு காலையிலாம் இவங்களுடைய நபர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை சமாளிக்க கடிதம் எழுதிட்டு இருக்காரு. எது கடிதம்? எதுக்கு கவர்னர் கடிதம்? ஆதாரம் தான் கொடுக்கணும் தானே. நாங்கள் தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்றோம்ல, எதுக்கு கவர்னர் கடிதம்? கவர்னர் என்ன செய்வாரு? நாங்கள் யாரிடமும் குதிரை பேரம் செய்யவில்லை, 100% சொல்றோம். நாங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்கோமா? இல்ல. அவர்கள் நீங்க போய் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சேன்னு யாரு கூட இருப்பா? கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? யாராவது உங்க கூட கூட்டணி இருப்பாங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் நாங்க எடப்பாடியை முதல்வராக்கோம்னா, எடப்பாடியை முதல்வராக்க திமுக இருக்க கட்சி தொண்டர்ல வேலை பார்த்தாங்க, இல்ல எடப்பாடியை முதல்வராக்க திமுக இருக்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரியான ப்ரொபோசல், கேவலமான ப்ரொபோசலை ஸ்டாலின் செய்யலாமா? செஞ்சனாலதான் கூட்டணி வெளியேறாங்க. எங்களுக்கான நம்பர்ஸ் 120 இருக்கு. யாருக்கு அரசியலே இல்லன்னு தெரியுதோ அவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க. இப்ப திமுக இருக்கிற யாருக்கா அரசியல் இருக்கா? இல்ல, முதலே இல்ல. இப்ப அதை விட மோசம். அதிமுக யாருக்கா அரசியல் இருக்கா? அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கா? யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு அதிமுக அரசியல் எதிர்காலம் இருக்கா? அடுத்த தேர்தலில் நீங்க நின்றால் ஜெயிப்பீங்கன்னு ஒருத்தரை சொல்லுங்க. யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியை விட்டு வெளியேறாங்க. எம்எல்ஏவாக இருப்பவர்கள் மக்களை சந்திக்க முடியாமல் 5 வருஷம் சும்மா அப்படி இருக்கிறது. சும்மா போய் தொகுதியில சுத்த முடியாது. எம்எல்ஏவா இருக்கவங்க அவ்வளவு கஷ்டம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், வாக்களிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாம சும்மா சுத்தி வர முடியாது ஒரு எம்எல்ஏ. அதை விட பெரிய கொடுமை ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாரும் இதுக்கு மேல எம்எல்ஏ, வெறும் எம்எல்ஏவை தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் மக்களிடம் தினமும் பயந்து ஓடுவதற்கு பதில் நாங்க ரிசைன் பண்றோம்ன்றாங்க. இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இன்னும் அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. RS பாதி என்ன லெட்டர் யாருக்கு லெட்டர்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. நாங்க யார்கிட்ட பேசணுமா? ஏதாவது சொல்லியிருக்கோமா? எதுவுமே சொல்லல. நாங்கள் யாரையும் போய் கூட்டமா நீங்க எங்களோட சேருங்க உங்களுக்கு அது தர எதுவுமே இல்லை. எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சியில நாங்க பேசணும். கூட்டணி கட்சிகள்ல இப்ப நாங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மக்களுடைய தீர்ப்பு. நீங்க எடப்பாடியை போய் முதல்வராக கூட்டணி கட்சி சொன்னோன்னு யாரும் உங்களோட பயணிப்பாங்க? ஸ்டாலினோட யார் பயணிப்பா? எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்களுக்கு காங்கிரஸும் பிஜேபியோட நின்று பிஜேபியோட ஜெயிச்ச எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு அவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவளவனும் இல்ல ஐயமூலம் இருப்பாங்க. ஐயமூலம் ஐயா காதர் தெளிவா சொன்னார்ல, பிஜேபியோட ஜெயிச்ச எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு ஸ்டாலின் நாங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு வேலை பார்த்தோம்னு சொன்னாங்க. அதான முக்கிய காரணம். அதுக்கு தானே வெளியேறினாங்க. அவரெல்லாம் எங்களுடன் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு உங்களுடைய மகன் அரசியல் எதுவுமே சேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க இன்னைக்கு யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. இன்னைக்கு எங்க இருக்காது தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையின் அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. கடைசி வரை அவருக்கே ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? அது என்னைக்கும் அவரால் இது எதுவுமே இல்லை. அவருக்கு அந்த தைரியம் கடைசி வரைக்கும் வரலை. அது கடைசி வரைக்கும் திராவிட மாடல் அரசு சொல்லியிருக்காரு. இப்பவும் சொல்றோம், திமுகவோட அத்தியாயம் இதோடு முடிஞ்சுட்டு என்னைக்கு இந்த கேவலமான வேலை, அதாவது அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சாங்களோ, திமுகவுடைய அத்தியாயம், திமுகவோட எதிர்காலம் இதோடு முடிஞ்சு விட்டுச்சு. இனிமேல் வேற ஏதாவது வேலை இருந்தால் பல பேரிடம், அதாவது ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல ஒரு கேவலமான விஷயத்தை திமுக அந்த தலைவர், அவருடைய தலைவர் ஸ்டாலின் காவல்துறை அவருடைய விசாரணை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் யார் யார் கைது செய்யப்படுறாங்களோ அதை காவல்துறை தெரிவிப்பார்கள். இது மாதிரியான ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள் எந்த காலத்தில் விடுதலை தீர்மானத்தை ஆதரிக்க மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? 2 பேர் ராஜினாமா பண்ணா பிரச்சாரம் பண்றேன்னு விஜய் அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி பயணிக்கும் இல்ல உள்ள பேச்சுவார்த்தை என்ன, உள்ள நடந்த பேச்சுவார்த்தை தான் சொல்றோம். உள்ள நீங்க அண்ணன் வைகோ அவர்களிடம் நீங்க கேட்டு பாருங்க. அதாவது யாரிடமும் இங்க யாரையும் இழுக்கவில்லை.
அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் யார் பயணிக்க விரும்பும் சட்டப்பூர்வம், ஏன்னா அவங்க எம்எல்ஏ அங்க திமுகவுடைய சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க எப்படி எங்களோட பயணிக்கணும்? அந்த முடிவில் அவங்க எம்எல்ஏ எடுக்கணும், அவங்களோட கட்சியில இருக்கணும். அதை நாங்க என்ன சொல்றது? ஸோ அவர்கள் அப்படி யாராக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியாக வைகோ அவரோட மதிமுக கூட கட்சியாக நாங்கள் பயணிக்கல.